लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றின் வரிசையில் இன்றைக்கு 2342வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்தில் வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய முதல் பாசுரம். இன்றிலிருந்து 10 நாட்களுக்கு திருக்கோட்டியூர் என்கிற பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மலைநாட்டு திவ்ய தேசமான திருவள்ளவாள் என்கிற ஊரை சேவித்துவிட்டு மீண்டும் பாண்டிய தேசத்திற்குள் நுழைந்து திருமாலிருஞ்சோலையை சேவித்தவர் இப்போது திருக்கோட்டியூருக்குள் நுழைகிறார் ஆழ்வார். திருக்கோட்டியூர் என்பது நமக்கு நாராயணா என்கிற திருமந்திரம் ராமானுஜரால் கிடைக்கப்பட்ட ஸ்தலம். ஆச்சாரியனான திருக்கோட்டியூர் பிள்ளையே, திருக்கோட்டியூர் நம்பியே ராமானுஜரை எதிராஜா எம்பெருமானே என்று விழித்த ஸ்தலம். சுவாமிநாராயண பெருமாள் வாழ்கிற உறைவிடம். அப்படி திருக்கோட்டியூர் என்பது பெரியாழ்வார் கண்ணனுடைய திருஅவதார ஸ்தலமாகவே அனுபவித்து பாடிய பாசுரங்கள் கொண்ட ஸ்தலம். இந்த 10 நாட்களுக்கு இதை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே இன்றைக்கு 891வது பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவிக்கலாம். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கடலின் பொறி பணவாளன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தான தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 891வது பெரிய திருமொழி பாசுரம். எங்கள் எம் இறை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்து அடியவர் தங்கள் தம்மனத்து பிரியாது அருள் புரிவான் பொங்கு தன் அருவி புதம் செய்ய பொன்களே சிதறும் இளங்கொழி செங்கமல மலரும் திருக்கோட்டியூரானே என்று சொல்கிறார். எங்கள் எம் இறை என்றால் எமக்கு அசாதாரணமான சுவாமியை, எம்பிரான் என்றால் எனக்கு உதவக்கூடியவனே, அவனே எமையோர்க்கு நாயகனாக நித்தியசூரிக்கு தலைவனாக இருக்கின்றான். அடியவர்கள் துதிக்கின்ற பக்தருடைய நெஞ்சிலே பிரியாமல் பொருந்திருந்து அவர்களுக்கு செய்பவருமான எம்பெருமான். மேன்மேலும் கிளர்கின்ற குளிர்ந்த அருவிகளானவை தாவி பாய அவ் அருவிகள் மூலமாக ஆகாயத்திலிருந்து பொன்மணிகள் சிந்த அந்த அதனால் விளங்குகின்ற ஒளியுடையதாயும் செந்தாமரை பூக்கள் மலர்ந்த குளங்கள் நிறைந்ததான திருக்கோட்டியூரில் எழுந்துள்ளான் பெருமாள் என்று திருக்கோட்டியூருக்கு விசேஷணத்தை சொல்லி எம்மிறை என்று எமக்கே சொந்தமானவன் என்றே சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. எங்களிறை என்றோ எம்மிறை என்றோ அருளி செய்வதால் போதுமாயிருக்க எங்கள் எம் இறை என்பானேன் என்றால் எங்கள் இறை என்று சொல்லியிருக்கலாம், இல்லது எம் இறை என்று சொன்னாலே போதும். ஆனால் எங்கள் எம் இறை என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால் 2 முறை எதற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு விசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆழ்வார் அப்படி சொல்லுகிறார். பிறர்க்கும் சுவாமியாய் எங்களுக்கும் சுவாமியாய் இருக்கிறவன் அல்லன் அவன், எங்களுக்கே சுவாமி அவன் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கிறார். சரணாகதி கத்தியத்தில் எம்பெருமானார் என்றதற்கு மேலும் விசேஷித்து சொன்னதை இங்கே நாம் நினைவு சொல்ல வேண்டும். எமக்கே அசாதாரண சுவாமி என்பதற்கு கருத்து யாதனின் பரவாசுதனாக இருக்கும் இடத்திலே நித்தியமுக்தர்களுடைய அனுபவத்திற்கு ஆட்பட்டிருக்கிறார். வியூக நிலையிலே பிரம்மன் முதலான தேவர்களுடைய கூக்குரலை கேட்பதற்காக வியூக நிலையிலே இருக்கிறார். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் செய்கிற போது அந்த காலத்திலே இருப்பவர்களுக்கு மட்டுமே அவன் அனுபவத்திலே வரக்கூடியவனாய் இருக்கிறான். அந்தராமியாக இருக்கிற இடத்திலே பிரகலாதன் போன்ற
பக்தர்களுக்கு மட்டும் அவருடைய மனதிற்குள்ளேயே இருக்கிறான். ஆனால் அர்ச்சாவதார நிலை என்பது சாதாரண ஜனங்களுக்கு ஆனது, அதுதான் எமக்கானது என்று அசாதாரணமானது. குருடர்களுக்கு என்று தனி பாதை இருக்கும்போது அந்த பாதையிலே விழி உள்ளவர்கள் போகலாமா? போக முடியாது, போகக்கூடாது. அதே போல விழி உள்ளவர்களுக்கு இருக்கிற பாதை என்பது குருடர்களுக்கு சரியாக வராது. எனவே எங்களுக்கே உரியதான தோற்றம் இந்த அர்ச்சாவதார தோற்றம், அது எங்களுக்கு மட்டுமே அசாதாரணமாக இருக்கக்கூடியது, அதுவே எங்களுக்கானது. எனவே தான் அப்படி சொன்னார் என்று சொல்கிறார். அடியோமுக்கே எம்பெருமானால் ஈரோ நீர் இந்தலூரிலே என்ற பாசுரமும் இங்கே வருகிறது. இந்தலூரை பற்றி பேசுகிற போது அடியோர்களுக்காக மட்டுமே நீங்கள் இங்கே எழுந்துள்ளிருக்கிறீர்கள். ஏனென்றால் வியூகமூர்த்தியாகவோ அந்தராத்மியாகவோ அர்ச்சாவதாரத்தை தவிர மற்ற காலங்களில் இருக்கிற போது அந்தந்த காலத்திற்கு அந்தந்த தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே அது அனுபவிக்கத்தக்கவதாக இருக்க, சாதாரண லோகவீகமாக இருக்கிற ஜனங்கள் கூட அனுபவிக்கக்கூடிய ஒரு அவதாரம் எது என்றால் இந்த அர்ச்சாவதாரம் தான் என்பதற்கு தான் எங்களுக்கு மட்டும் நீ சொந்தமானவன் என்று சொல்லுது. எங்களுக்கு நீ சொந்தமானவன் என்பது மட்டுமல்ல, எங்களுடைய சொத்தை நான் தான் உனக்குரியவன் என்று நீயே காட்டி கொடுக்கிறபடியாகத்தான் நீயாக எழுந்தருளி எங்களிடம் வந்து சேர்கிறாய். எனவே எங்களுடைய பிரான் என்பது எங்களுக்காக அர்ச்சாவதார திருமேனியாக இருப்பவாய் என்று சொல்கிறது. இப்படி சுவாமியாகவும் இருக்கிறாய், எங்களுக்கு உபகாரம் செய்வனாகவும் இருக்கிறாய். அடியார்கள் அவனுக்கு இல்லாமையல் என்று நித்திய விபூதியை ஒரு நாடாக உடையவனாக இருந்தாலும் மீனுக்கு தண்ணீர் வார்ப்பது போல அவர்களுக்கு காட்சி கொண்டிருக்கும் நிலைமை ஒரு சிறப்போ. தண்ணீரில் இருக்கிற மீனுக்கு எதுக்கு மீனும் தண்ணி விடணும்? அது மாதிரி ஏற்கனவே நித்திய சூரிகளாக இருந்து உன்னை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீ காட்சி தருவதனால் என்ன சிறப்பு வந்து விட்டு போடுது. ஆனால் எங்களை போன்றவர்களுக்குத்தான் நீ காட்சி தருவதனால் அர்ச்சாவதாரத்தாலே உன்னுடைய பெருமையும் கருணையும் விளங்க பெறுகிறது. இமையோருக்கு நாயகனாய் இருக்கிறாயே என்று சொல்கிறார். இமையோருக்கு நாயகனாய் இருந்தாலும் கூட எங்களுக்காகவே அவன் திருக்கோட்டியூரில் எழுந்திருக்கிறான். எனவே சொல்லி எப்படிப்பட்ட திருக்கோட்டியூர் என்று சொல்கிறான். பொங்கு தன்னருவி புதம் செய்ய என்பதனால் என்னன்னா, கீழ்த்திருப்புல்லாணியில் சொல்கிற போது வெண்திரை புறவி என்ன புதம் செய்து என்று வரும். புதம் செய்தல் என்றால் தாவி பாய்தல் என்று அர்த்தம். பொன்களே பொன் மணிகளும் முத்து ரவரத்தினம் போன்றவர்கள் அவ்வருவிகளிலே பாய்ந்து ஓடி வருகிறது என்று செல்வ செழிப்பை குறிக்கின்றது. பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் என்ன சொல்கிறார் என்றால், புதம் பொன்களே சிதற என்று எடுத்து மேகமே பொன்களை சிந்துகிறதாம் என்று உரைக்கப்பட்டிருப்பதனாலே புதம் என்பது பதம் மீண்டும் அணிவயத்து கொள்ளப்பட்டதென்று கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அம்புதம் என்பது ஆகாயத்திற்கு வடமொழியிலே இருக்கக்கூடிய சொல். ஆக அந்த சொல்லை இங்கே பயன்படுத்திக்கிறார்கள். அதில் பாதியாக புதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். புதமிகு விசும்பில் என்ற இடத்திற்கு அதனால் சொல்லுது. சிதறும் மிளங்கொடி இளங்கொடி என்பது பெரும்பான்மையாக வழங்கி வரும் பாடம். வியாக்கியானத்திற்கும் இதுவே சிறகும். எனவே பொன்கள் சிதறப்பெற்ற திருக்கோட்டியூர் என்ற பொருள். ஆக எங்களுக்காக மட்டுமே உரியவனான நீ, எங்களுடையவன், எங்களுக்காகவே நீ அர்ச்சாவதார திருமுனி எதிர்த்து பொன்கள் சிதறக்கூடிய பொன்மணிகள் சிதறக்கூடிய அருவிகள் பாய்ந்து ஓடக்கூடிய திருக்கோட்டியூரில் இருக்கிறாய் என்று சொன்ன பாசுரம் பெருமாளை பற்றிய, திருக்கோட்டியூர் பெருமாளை பற்றிய முதல் பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். எங்கள் எம் இறை எம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏத்து அடியவர் தங்கள் தம்மனத்து பிரியாது அருள்புரிவான். பொங்கு தன்னருவி புதம் செய்ய பொன்களே சிதறும் பொன்களே சிதற இளங்கொழி செங்கமலம் மலரும் திருக்கோட்டியூரானே. காயேன வாச்சா மனசேந்திரிவா அபியாப்தனாவா பிரகதேது சுவாவாது கரோமியத்தல் சகலம் மனஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.